மகளிர் தினத்தன்னைக்கு பிங்க் ஆட்டோ பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 1,00,000 மானியத்தோட நம்ம மாதம் மாதம் ஒரு டியூ கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படும்போது, இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லை, எனக்கு சுத்தமாக எனக்கு அந்த இது மைண்ட் செட்டே கிடையாது. நமக்கு கிடைக்குமான்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வாடகை வண்டி ஓட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கூல் சவாரி ஆஃபீஸுன்னு எனக்கு டைமிங் இல்லை மெயினாக. அதை நம்ம வந்து போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நம்மளுக்கு ராசி இல்லை. மெயினாக வந்து நான் நினைக்கிறது வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து நமக்கு ராசி இல்லை. எங்கே போனாலும் நமக்கும் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விடோன்றவங்க ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் அவங்கள வந்து அங்கே கூப்பிட்டு போனேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை, இறந்துட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. அவளுக்கு இடம் தெரியாது. சரி, நம்ம ஓட்டுறோம், அவளை ஓட்ட வைக்கலான்றதுக்காக அவளை நான் கூப்பிட்டு போனேன். அப்போ தான் வந்து என் அக்கா, நானும் ஒரு ஃபார்ம் தரேன்ல, நீங்களும் ஒரு ஃபார்ம் கொடுத்து பாருங்களேன்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு கிடைக்காது, எனக்கு ராசி இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியாமலே அவள் என் ஃபார்மை வந்து நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதால என் ஃபார்மை கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே நான் எதுக்குமே இந்த ட்ரைனிங்க்காக இதுக்கு ஓட்டி காமிக்கிறதுக்கு எதுக்குமே நான் இது வரல. ஆனால் எப்படி எனக்கு தற்செயலாக தெய்வ செயலாக தெரில, என்னுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் வந்துருச்சு 28வது நம்பரில். ஏன்னா சீரியல் நம்பர் படி ஆர் சுமதி அப்படின்னா என் பேரை பார்த்து கூட நான் நம்பலை. என்னுடைய அட்ரஸ்ஸு, என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தானா அது அப்படின்றத வந்து நான் கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அது நிஜமா இல்லை அது வந்து கனவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தானா செலக்ட் ஆகிட்டோமா அப்படின்ற ஒரே ஹாப்பி. ஒரு வீட்டிலே ஒரே கத்திட்டேன். அப்படியே ஒரு சத்தமாக ஒரு கத்தினேன் எல்லார் இதுலேயும். என் பையன் சொல்லிட்டான், வண்டி எடுத்துன்னு வந்து எப்போ நீங்கள் வாசலில் நிறுத்துறியோ அப்போ தாம்மா நான் நம்புவேன் பிங்க் ஆட்டோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவுமே நம்ம நினைக்கிறது நடக்கலம்மா, அதனால் நான் நம்ப மாட்டேன்னு என் பையன் ரொம்ப இதுவாக இருந்தான். ஓகே, பிங்க் ஆட்டோவை பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். பார்க்குற வரைக்கும் நான் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அவனை தான் உள்ளேருந்து. சந்துரு வெளியே வா, அந்த பேர் அம்மா வந்து ஆட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன், வெளியே வந்து எட்டி பாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு என் பையனை தான் வெளியில் கூப்பிட்டேன்.